வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு நிறைவு உரை அப்படி பேசியிருக்காரு. இந்த அரசாங்கம் மே மாசம் 10ஆம் தேதி பொறுப்பேற்ற பின்னாடி என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்குது, மின்வெட்டு தீர்வுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது, அதுல ஒரு 2 வார்த்தை சொன்னார். ஸ்பெஷலா வாகனங்கள்லாம் 125 வாகனங்களை விட்டுருக்கிறோம், விடிய ஆய்வு பண்ண போறோம் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஓகே, ஆனா நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் இன்னும் திமுக மீது பழிய போடுறதுல, திமுக மீது குற்றச்சாட்டு சுமத்துறதுல, அதாவது ஒரு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் காலகட்டத்தில் என்ன விதமான குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லுவாங்களோ அதே குற்றச்சாட்டுகளை, அதே பழிகளை சட்டமன்றத்துக்கு உள்ள போய் முதலமைச்சர் ஆன பின்னாடியும் இந்த லாபி நடத்துறதுக்காக நீங்க முதலமைச்சரா பதவி எடுத்து போனீங்க. டாஸ்மார்க்ல ஊழல் நடந்திருக்குது, 10 ரூபாய் பாட்டிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு பிரச்சாரம் பண்ணீங்க, பாட்டு பாடினீங்க. இன்னைக்கு அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கறது நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதையே உங்களால சொல்ல முடியல. இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா கூடுதலாவே வாங்கிட்டு இருக்கான். சரி, அன்னைக்கு டாஸ்மார்க் கடையில ஒரு தொழிலாளி ஒரு 10 ரூபாய் கூடுதலா வாங்கினா அந்த பணம் எங்க போகுது? நேரா அந்த மதுவிலக்கு துறையை கையில வச்சிருந்த அந்த அமைச்சருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கரூர்ல போய் பிரச்சாரம் பண்ணீங்க. அவருக்கு தான் போகுது நேரா. இந்த 10 ரூபாய் யார்கிட்ட போகுது? நேரா அமைச்சருக்கு தான் போகுது அப்படின்னு சொன்னீங்க. சரி, இன்னைக்கு அந்த 10 ரூபாய் யார்கிட்ட போகுது? இதை நீங்க சட்டமன்றத்துல பேசியிருக்கணுமா இல்லையா? சட்டமன்றத்துல இதை தானே பேசியிருக்கணும். பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறது தானே இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஹைலைட். அதை தானே நீங்க குறிப்பிட்டு அந்த 10 ரூபாய் இன்னைக்கு எங்க அமைச்சர்கிட்ட வரல, எங்க நிதிக்கு வரல, நாங்க 10 ரூபாய் வாங்க சொல்லல, அது அந்த தொழிலாளர்கள், அந்த ஊழியர்கள், அவர்களுக்கு சம்பளம் குறைவாக கொடுக்கப்படுகிறது, அதனால அந்த 10 ரூபாய் வாங்கி அவர்கள் சரி செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு நீங்க தானே சொல்லணுமா இல்லையா? திமுக ஆட்சியில வாங்கினா அது நேரா அந்த பணம் 10 ரூபாய் மினிஸ்டருக்கு போகுது. தாவேக ஆட்சியில வாங்கினா அந்த பணம் எங்க போகுது? சரி, இன்னைக்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லாமே கடுமையா உங்களுடைய பேச்சை எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு என்ன காரணம்? டாஸ்மார்க்ல பர்ச்சேஸ், அந்த பாட்டில்கள் கொள்முதல் செய்யும் போது கட்சியினுடைய நிதி அப்படின்னு சொல்லி பல 100 கோடி அல்லது பல 1000 கோடி நிதி கையூட்டா லஞ்சமா பெற்றிருக்கிறாங்க, அது திமுக அரசு பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. சார், பெற்று இருக்கோம். நான் திமுக ஒன்னும் யோக்கியமான கட்சி அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு வக்காலத்து வாங்க வரல. நல்லா என்னுடைய வார்த்தையை புரிஞ்சுக்க. நீங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், வெறும் தாவேகாவினுடைய கட்சியினுடைய தலைவர் அல்ல. ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா நீங்க சட்டமன்றத்துக்குள்ள பேசும்போது ஒரு குறிப்பு கையில எடுத்துக்கிட்டு, கடந்த ஆட்சியில 2021 திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மது பாட்டில்களை கொள்முதல் செய்யும் போது எத்தனாயிரம் கோடி பார்ட்டி நிதியாக பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எவிடன்ஸ் சொல்லு. இதான முதலமைச்சருடைய அழகு. ஊழல் செய்யறாங்கன்றது ரோட்ல போறவங்க கூட சொல்லிட்டு போவோம். அவங்களுக்கும் முதலமைச்சருக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. நீங்க ஒரு முதலமைச்சரா ஒரு பொறுப்புல உட்கார்ந்த பின்னாடி உங்ககிட்ட நிறைய எவிடன்ஸ் கிடைக்கும், நிறைய ஆதாரங்கள் கிடைக்கும். அதை வாங்கி கையில வச்சுக்கிட்டு, அரசாங்கம் உங்க கையில தானே இருக்குது, அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு பார்ட்டியினுடைய நிதியாக திமுக இவ்வளவு வாங்கியிருக்குது அப்படின்னு சொல்லி புள்ளி விவரத்தோட நீங்க சொல்லுங்க, அம்பலப்படட்டும். அதை விட்டுட்டு தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க பேசுறீங்க இல்ல, அதே டைலாக்க என்ன அது? இதுவா முதலமைச்சரினுடைய அழகு? சரி, அதுதான் ஒரு எவிடன்ஸ் இல்லாம பேசுறீங்க. அதுக்கு அடுத்தது பாலியல் ரீதியான கொடுமைகள் நடந்தது இல்ல, அது யார் ஆட்சியிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது கண்டிக்கணும், வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்க என்ன சொன்னீங்கன்னா நாங்க ஏத்துக்கிறோம் அப்படிலாம் பேசுறீங்கல்ல. தாவேகா பொறுப்பேற்ற பின்னாடி தாவேகாவினுடைய உறுப்பினர்கள், தாவேகாவினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருமே அந்த பாலியல் வழக்குகளை பதிவு செய்யப்பட்டிருக்கு. அத்தனை பேருமே தாவேகாவினுடைய உறுப்பினர்களா இருக்கான். அதுக்கான ஆதாரங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்குது. இப்ப உங்க அரசு பொறுப்பேற்ற பின்னாடி நீங்க ஒரு குறிப்பு கையில வச்சுக்கிட்டு, நாங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி இவ்வளவு கஞ்சாக்களை பறிமுதல் செய்திருக்கிறோம், இந்த அளவிற்கு பாலியல் தொல்லையில ஈடுபட்ட குற்ற வழக்குகளை பதிவு செய்யப்பட்ட நபர்களை கைது செய்திருக்கிறோம், எங்க கட்சிக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கட்சியை விட்டு நாங்க இத்தனை பேர்த்த நீக்கி இருக்கிறோம் சொல்லு. அதை சொல்லலையே. நாங்க தான் காரணமா? இது ஆரம்பத்திலேயே காவல்துறை கையில வச்சு, சார் திமுக செஞ்சது தவறு, திமுக ஆரம்பத்திலேயே போதை கலாச்சாரத்தை, போதை பழக்க வழக்கங்களை தடுத்திருக்கணும். தடுக்க தவறிடுச்சா? ஆமா, தடுக்க தவறிடுச்சு. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. உங்களாலையும் தடுக்கணுமா, தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா
தடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. இந்தியான்றது மிகப்பெரிய ஒரு நாடு. ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு ஈஸியா டிராவல் பண்ணி போயிட்டு வர்றதுக்கான வழிமுறைகள் இருக்குது. ஒரு நாளைக்கு சென்ட்ரல் ரயில் நிலையத்துல வட மாநிலத்தில் இருக்காரங்க ஆயிரக்கணக்கான பேர் வந்து இறங்குறான். அப்ப அவனை எல்லோரையும் நாம உட்கார வச்சு செக் பண்ணி எல்லாத்தையும் இங்க அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நாம அதை செய்ய தவறிட்டோம். இப்போது வரை செய்யல, உங்க ஆட்சியிலையும் அதை செய்யல. இந்த சூழல் இருக்கிற வரை, இந்த நிலை நீடிக்கும் வர போதை பழக்க வழக்கங்கள் இருந்து தமிழ்நாட்டை மீட்க முடியாது. நீங்க வட மாநிலத்திலிருந்து, பீகார்ல இருந்து, கல்கத்தாவில இருந்து, உத்தரப்பிரதேசத்துல இருந்து, குறிப்பா வட மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வரான் அப்படின்ற கணக்கு, அவன் பேர் என்ன, அட்ரஸ், ஊரு, இது எல்லாம் நாம கணக்கு எடுக்க தவறினால் அதற்கான விளைவுகளை நாம இங்க கொடுக்க வேண்டிய சூழல் வரும். அதுதான் இப்ப கொடுத்துட்டு இருக்கிறோம். இது திமுக செய்ய தவறிடுச்சு. அதனாலதான் போதை பழக்க வழக்கங்களை, போதை கலாச்சாரத்தை இங்க ஒழிக்க முடியல. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 50 கிராம் கஞ்சா பிடிப்பட்டது, 100 கிராம் கஞ்சா பிடிப்பட்டது அப்படின்ற தகவல் தான் நியூஸ்ல வரும். ஆனா இன்னைக்கு 20 கிலோ, 30 கிலோ, 50 கிலோ கஞ்சா இன்னைக்கு பறிமுதல் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு இடங்கள்லயும் இந்த மாதிரியான சூழல் தான் போயிட்டு இருக்கு. ஆக இது எல்லாவற்றையும் ஒழிக்க வேண்டும் என்றால் நீங்க காவல்துறையை கையில் வச்சிருந்தா மட்டும் பத்தாது. அடிப்படையில அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நாம ஆய்வு பண்ணணும். அப்படி ஆய்வு பண்ணும்போது இங்க எத்தனை துறைமுகங்கள் இருக்கிறது, தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து, சென்னை துறைமுகத்திலிருந்து இங்க எத்தனை துறைமுகங்கள் இருக்கிறது, அந்த துறைமுகங்கள்ல இருந்து வரக்கூடிய போதைப் பொருட்கள் என்னென்ன, இதையெல்லாம் நம்மளால காவல்துறை வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா வாய்ப்பு ரொம்ப கம்மி. நமக்கு பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து, ஆந்திரா மாநிலத்தில இருந்தோ, தெலுங்கானாவில இருந்தோ, கேரளாவில இருந்தோ, கர்நாடகாவில இருந்தோ வரக்கூடிய வழித்தடங்கள்ல வரக்கூடிய வாகனங்களை அனைத்தையும் நம்மால் சோதனை செய்ய முடியுமா? சோதனைக்கு பின்னாடிதான் வாகனங்கள் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டா சாத்தியமா? அப்படி சோதனை போட முடியுமா? சர்வ சாதாரணமா இன்னைக்கு லாரிகளிலையும் சின்ன சின்ன வாகனங்கள்லயும் இன்னைக்கு பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து இங்க இருந்து வருது. இதையெல்லாம் தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா சாத்தியம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆக இது வேரூன்றி போயிடுச்சு, கிராமம் வரலும் போயிடுச்சு. கஞ்சான்றது, கஞ்சாவை பார்க்கறதே அபூர்வமா இருந்தது. ஆனா இன்னைக்கு கஞ்சான்ற அந்த போதைப் பொருள் கிராமம் வரை, கஞ்சான்றது கஞ்சாவை பார்க்கறதே அபூர்வமா இருந்தது. ஆனா இன்னைக்கு கஞ்சான்ற அந்த போதைப் பொருள் கிராமம் வரை உள்ள பிள்ளைகளிடம், இளைஞர்களிடம் போயிடுச்சு. அதை கட்டுப்படுத்தணுன்றது ரொம்ப ரொம்ப சிரமம். நீங்க சட்டமன்றத்துல பேசுறீங்க, அதை நாங்க இந்தந்த வழிமுறைகள்லாம் கட்டுப்படுத்துறதுக்கான வேலைகளை முன்னெடுத்திருக்கிறோம். ரயில் நிலையங்கள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள் போன்ற பல்வேறு இடங்கள்ல நாங்க சோதனைக்கு ஆட்களை நியமனம் பண்ணியிருக்கிறோம். காவல்துறை அங்கங்கெல்லாம் போட்டிருக்கிறோம். அதனால போதைப் பொருட்களை சுத்தமாக ஒழிப்பதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா இட்ஸ் அ குட் கவர்மெண்ட். ஓகே, நீங்க வந்து முன்னெடுத்திருக்கிறீங்க, ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு சொல்லி உங்களை நாம பாராட்டலாம். அதை நீங்க செய்யலையே, அதை நீங்க சொல்லலையே. மின்வெட்டு, இதுக்கும் கடந்த ஆட்சி தானே பழிய போடுறீங்க. அதை விட இன்னொரு உங்க கட்சியில இருக்கக்கூடிய இந்த அவை முன்னவர் செங்கோட்டையன், அவரு ஆற்காடு வீராசாமி இவரெல்லாம் போயிட்டாரு. சார், போன ஆட்சியோ அதுக்கு முந்தின ஆட்சியோ தவறு செய்து விட்டது அப்படின்றதுக்காக தான், சரியில்லைன்றதுக்காக தான் யோகோபித்த மக்கள் உங்களுக்கு குடும்பம் குடும்பமாக ஓட்டு போட்டதா நீங்க சொல்றீங்க. ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஆதரிச்சிருதாக சொல்றீங்க. அப்படின்னா அந்த ஆட்சி சரியில்லைன்னா உங்களுக்கு ஆதரிச்சிருக்காங்க. இன்னமும் நீங்க ஆற்காடு வீராசாமியை பத்தி பேசுறதும், கலைஞரை பத்தி பேசுறதும், இப்படி ஒரு ஸ்டைலா இப்படி காட்டுறது எல்லாம் என்ன? இதுவா ஒரு முதலமைச்சருக்கு அழகு? நீங்கள் இன்னும் பிரச்சாரத்தில் பயன்படுத்திய அந்த ஸ்லோகங்கள் இருந்து, பிரச்சார மூடுல இருந்து இன்னும் நீங்க வெளியே வரல. சார், நீங்க முதலமைச்சர், அதை முதல்ல நீங்க வந்து மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க மைண்ட்ல நான் ஒரு முதலமைச்சர், ஜோசப் விஜய் என்கின்ற நான் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், எனக்குன்னு சில கொள்கை முடிவுகள் இருந்தாலும் நான் முதலமைச்சரா என்னென்ன பேசணும் அப்படின்றத ஒரு வரையறை உங்களுக்குள்ள வரணும். முதல்ல ஏதோ வெளியில பேசுற மாதிரியே வந்து இங்க சட்டமன்றத்துக்கு உள்ளவும் உட்காந்துக்கிட்டு கதை சொல்றன்ற பேர்ல என்ன ஒரு குட்டி கதை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சரை நீங்க காணவில்லை, தோற்கடித்து விட்டோம்ன்ற ஒரு பம்மாத்து வேலைகளை சொல்லிட்டு இருக்கிறீங்க. சார், அரசியல் களம் என்பது, தோல்வி என்பது இயல்பானது. வரலாற்றுல ஆபிரகாம் லிங்கன் தோற்காத தோல்வியே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதனால வெற்றி பெற்றவர்கள் எல்லோரும் இங்க புத்திசாலிகள் அல்ல.
நல்லா நீங்க வரலாறு எழுதி வச்சுக்கங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல எத்தனையோ பேர் முதலமைச்சரா இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வரலாறுல பெருசா பேசப்படல. காமராஜர் தான் பேசப்பட்டிருக்கார். ராஜாஜி இருந்திருக்காங்க, பக்தோச்சலம் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாம் வரலாறுல நிக்கல. பேசப்படக்கூடிய நபர் யாரு? காமராஜர் பேசும்படியாக இருக்கிறார். அதற்கு அடுத்தது கலைஞர் மு கருணாநிதி தான் பேசும்படியாக இருக்கிறார். அதுக்கு அடுத்தது வரலாறுல நீங்க சொல்ற உங்களுடைய ரோல் மாடல் சொல்லக்கூடிய எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ வரலாற்றுல நிக்கல, காணாம போயிட்டாங்க. ஜெயலலிதா செஞ்ச சாதனைகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டினா பட்டியலிடுங்க, இல்ல. எம்ஜிஆர் செய்த சாதனைகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டினா பட்டியலிடுங்க, 1 2 அவ்வளவுதான். ஆனா வரலாறுல 2 பேர் மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல அரசியல் வரலாற்றுல 2 பேர் மட்டும்தான் நிக்கிறாங்க. 6000 பள்ளிகளை திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்வி கண் தந்த காமராஜர் அவர்கள். அதற்கு அடுத்தது திரும்பிய திசையெல்லாம் உயர்கல்வியை உயர்த்தி காட்டிய மா மேதை டாக்டர் கலைஞர் தான். அறிஞர் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து அம்பேத்கர் பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழகங்களாக உருவாக்கி இந்த நாட்டை உயர்கல்வியை உலகளவில் கொண்டுட்டு போய் சேர்த்தவர் கலைஞர். இவங்க 2 பேர் தான் வரலாறு. என்ன வரலாறுல தோற்கலாம், தேர்தல்ல தோல்வி அடையலாம். அந்த வரலாற்று பட்டியல்ல பெண்களுக்கான உரிமை தொகை கொடுத்தவர், பெண் பிள்ளைகளை படிப்பதற்கான ஊக்கத்தொகை கொடுத்தவர் அப்படின்ற வரலாற்று பட்டியல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் நிற்பார். நீங்களும் யோசிங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 5 ஆண்டு காலகட்டத்துல நாம என்ன செய்யலாம், வரலாறுல நிக்கிற அளவுக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக யோசிங்க. அதுக்கான முயற்சி எடுங்க. நீங்களும் வரலாறுல நிக்க முடியா அதுக்கான முன்னெடுப்பு கொண்டு வாங்க. அதை விட்டுட்டு தேர்தல் காலகட்டத்துல நீங்க என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்களோ, என்னென்னலாம் செஞ்சுட்டு இருந்தீங்களோ அதையும் இப்ப போய் சட்டமன்றத்திலையும் அப்படியே பேசிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை முட்டாள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். முட்டாள் தான், அது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் என்ன பெருசா அறிவுஜீவியா? வாய்ப்பு இல்லை. அதனால உங்களுக்கு தேர்தலில் உங்களுக்கு வாக்களிக்கும் போதே அவங்களுடைய தெரியாதா நீங்க எவ்வளவு பெரிய, நீங்க என்ன சாக்ரட்டிஸா இங்க, இல்ல தந்தை பெரியாருடைய வாரிசா? நீங்க யார்? நீங்க என்ன சொல்லி இந்த மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வந்தீங்க? நடிகர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை தாண்டி உங்களுக்கு என்ன இருக்குதுங்க? இப்ப நீங்க என்னவா இங்க வெளியில கொண்டுட்டு வருவீங்க, இப்படிதான் பேசுவீங்க. வேற என்ன உங்களுக்கு தெரியும்? வணக்கம்.